வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரீக்கு ரன்னிங் ப்ளவுஸு, பிங்க் கலர் சாரியும் பிங்க்கு, ப்ளவுஸும் பிங்க்கு, இந்த பார்டர் வர்ற வைலட் கலரு வச்சு நம்ம செம்மையாக டிசைன் பண்ண போகிறோம். இந்த இதில் வந்து இலை டிசைன் வருது. அதே மாதிரி நம்ம பேக் சைடு கொடுத்து தைக்க போகிறோம். நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். இப்போ இந்த ப்ளவுஸ் இடுப்பு உயரம் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் டிசைனு. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். அகலம் வந்துட்டு 3 இன்ச்சு. நல்லா கொஞ்சம் குண்டானவங்கன்னா 3 இன்ச் வைங்க. கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க, இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு 2.5 போதும். கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து 2.25 போதும். ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு 3 வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயும் போல் நீங்கள் ரவுண்ட் நெக்கு கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராலாம் வச்சு கட் பண்ண வேணாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரவுண்ட் நெக் நம்ம வரைஞ்சோம்ல, அதில் பாதியிலேருந்து ரவுண்டு போடுங்க. பாதியிலேருந்து, அதாவது ஒரு 5 இன்ச்சுக்கு கீழேன்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்டு போட்டுட்டு இப்போ இதே மாதிரி நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழே ஒன்று, அதுக்கு கீழே வந்து இந்த கோவை டிசைன் மாதிரி நல்லா கொஞ்சம் நீளமாகவே வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா வந்து பேக் சைடு ப்ளவுஸு ஃபுல்லாக கவர் பண்ணணும். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸில் குண்டூசி குத்தி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக அப்படியே கையை இறுக்கி பிடிச்சிட்டு தான் கட் பண்ணுறேன். நீங்கள் குண்டூசி கூட குத்திட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. ஊசி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. சும்மா அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வளைவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கையில் இழுத்து பிடிச்சி நம்ம சிலருக்கு கட் பண்ண வராது இல்லையா? அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வரைஞ்சது போல் கட் பண்ணிக்கலாம். சமமாக வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரே மாதிரி வரைஞ்சது போல் கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அதே அளவு வரும். அதாவது நெக்கில் வந்து ஒரு 5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். பாதியிலேருந்து இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து அந்த பார்டர் கலரில் வைலட் கலர் சில்க் காட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வச்சு அயன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணிடுங்க. இதுக்கு சைடில் 2 கோவை டிசைன் வரும். அதாவது வந்து சின்னதாக 2 டிசைன் வரும். அது கடைசியில் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனாக வந்துடும். அது கீழே இப்படி வந்துடும். நான் வச்சு அயன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது பர்பிள் கலரு, வைலட் கலரில் நான் 2 கிளாத்து கொடுத்துருக்கேன், டபுளாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து லைட்டாக அந்த சில்வர் கலர், கிரே கலர் மாதிரி வரும். அந்த கலருக்கு நான் சில்க் காட்டனில் பைப்பிங் வைக்கிறேன். இப்போ நான் வைக்கிற மாதிரி இந்த கார்னர்லேருந்து வைங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேல் பகுதி வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும், பைப்பிங் நம்ம கொடுத்துக்கலாம். அதனால் இந்த கார்னர்லேருந்து வச்சுருங்க. ஏன்னா அந்த வளைவு ஃபுல்லாக நம்ம பைப்பிங் வச்சிடலாம். அதனால தான் கொஞ்சம் கிளாத்து நான் விட்டு கட் பண்ணியிருக்கேன், பைப்பிங் கொடுக்கணுன்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சு வச்சுருங்க. ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுட்டு நம்ம அந்த டிசைன் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம அந்த டிசைன் பண்ணிவிட்டு பைப்பிங் வச்சுட்டா ப்ளவுஸ் முடிச்சிடும். நான் எல்லாமே முடித்து வச்சுட்டேன், நீங்களும் அது மாதிரி முடித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு
நம்ம இப்போ பைப்பிங் வைக்கலாம். நல்லா ஒரே மாதிரி மடக்கிடுங்க. அந்த கார்னரில் வந்து மடக்கி பைப்பிங் வைங்க. மடக்காமல் வைக்காதீங்க. ஒரு மடக்கு மடக்கிடுங்க. மடக்கிட்டு அப்படியே அடிப்பக்கெல்லாம் மடக்க தேவையில்லை. அப்படியே ஒரு மடக்கு மடக்கி விட்டிங்கன்னா போதும். அந்த பிசுறு நம்ம கடைசியில் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து வயலட் கலர் நூல் மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டு தைக்கிறோம். அதே பிங்க் கலர் நீங்கள் இதுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக நம்ம பைப்பிங் வச்சிடலாம். அந்த கார்னர்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஒரு சின்னதாக உள்ளே ஒரு ஃப்ளிட்ஸு வரும். நம்ம வந்து திருப்பும் போது லைட்டாக ஃப்ளிட்ஸோடு தான் நம்ம திருப்பி தைப்போம். அப்போ தைக்கிறப்ப அடிப்பக்கமும் சேர்த்து லைட்டாக ஃப்ளிட்ஸ் வரும். கார்னரில் நிப்பாட்டி இப்போ திருப்பிடலாம். பைப்பிங் வந்து ஒரே மாதிரி சன்னமாக கொடுங்க. இதுக்கு பிங்க் கலர் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து அதில் வந்து அந்த சாரியில் இந்த கலரு கலந்து வந்தது. சரி பிங்க்கே கொடுக்க வேண்டாட்டி என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சுருக்கம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சரியாக அப்படியே தேய்ச்சி விட்டோன்னா சரியாயிடும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த கோவை டிசைனுக்கு நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பொறுமையாக அந்த நம்ம வந்து அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அது மேலேயே தையல் போட்டு அப்படியே சுற்றிலும் தைச்சிட்டு வாங்க. ஏன்னா இது குட்டியூண்டாக இருக்கனால நமக்கு கை வராது. நீங்கள் வந்து அப்படியே பழகிட்டே இந்த மாதிரி சின்ன சின்னதாலாம் நீங்கள் தைச்சி பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ சுற்றிலும் பைப்பிங் வச்சிடலாம். பொறுமையாக தைங்க. பைப்பிங் மேலே தையல் விழுகக்கூடாது. ஏன்னா அந்த பைப்பிங் மேலே தையல் விழுந்தால் உங்களுக்கு வந்து அந்த வயலட் கலர் நூல் தெரியும். ரெண்டாவது வந்து பட்டி அடித்த மாதிரி ஆயிடும். உங்களுக்கு பைப்பிங் மாதிரி இருக்காது. ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அந்த பைப்பிங் அழகே வந்து அந்த உருட்டு தான். அந்த உருட்டுறதுல தான் இருக்குது அந்த பைப்பிங்கோட அழகு. அதனால் வந்து மேலே தையல் விழுகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ போட்டாச்சு. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு அந்த பிசரெல்லாம் உள்ளே போயிடும். நம்ம வந்து பட்டன் வச்சிட்டோம்னா அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். இப்போ இது மாதிரி வச்சு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக உட்காருது. தைச்சு முடிச்சுட்டு ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லைனிங் கிளாத், அந்த சில்க் காட்டன் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது மேலேயே தையல் போட்டுவாங்க. அது மேலே நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். ஏன்னா கேன்வாஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கிளாத் இருக்கனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த கிளாத்து கொஞ்சம் விட்டுருக்கனால உங்களுக்கு ஈஸியாக பைப்பிங் வச்சுக்கலாம். அழகாக வந்துடும். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் கீழ் இதுக்கு நீங்கள் கிளாத் வந்து கொஞ்சம் நிறையவே விட்டு கட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதனால்
அடிப்பக்கம் கொடுத்து தைக்கிறனால கொஞ்சம் கிளாத் வந்து நிறைய விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் தைச்சிடலாம். நல்லா பொறுமையாக தைங்க, அவசரப்படாமல் பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஏன்னா டிசைன் ப்ளவுஸ்க்குலாம் ரொம்ப பொறுமை வேணுங்க. ஏன்னா அது குட்டி குட்டியாக நம்ம பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. நம்ம அவசரமாலாம் நம்ம முடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் தைச்சிடலாம். அது வந்து நம்ம கடைசியில் இந்த பக்கம் நம்ம அடுத்த இது கொடுக்கையில் இந்த இது சேர்த்து தைச்சிடலாம். இப்போ அந்த இது வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம்ல கேன்வாஸ் வச்சு, அந்த தையல் மேலேயே கரெக்டாக வச்சு தையல் போட்டுவாங்க. இந்த மாதிரி பார்டர் கலர் கூட நம்ம வச்சு தைக்கும்போது உங்களுக்கு வந்து சாரீ வந்து ரன்னிங் ப்ளவுஸ்னால உங்களுக்கு வந்து ப்ளைனாக தெரியாது, கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சாரீ. இப்போ வந்து இதுக்கு லாஸ்ட் வரைக்கும் நம்ம தையல் போட்டுடலாம். கீழே இதுக்கு தையல் வந்து அப்புறம் தான் போட முடியும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கு நம்ம இதை வச்சு தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். கார்னர் நிப்பாட்டி அப்படியே மெதுவாக திருப்பிடுங்க. திருப்பி வச்சு இப்போ அடுத்து வந்து அந்த பக்கமும் அதே மாதிரி வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக கொடுத்துருங்க. அந்த பைப்பிங் நல்லா உள்ளே போயிடணும். கீழே நம்ம ஒட்டி தானே கட் பண்ணணும். லைட்டாக எக்ஸ்ட்ரா தள்ளிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு நூல் கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தள்ளிடுங்க. அப்படியே இறுக்கி கையை பிடிச்சிட்டு தைச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ வந்து அந்த கோவை டிசைன் வந்து தைச்சிடலாம். சென்ட்ரு பார்த்து வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு அப்புறம் தையல் போடுங்க. இப்போ சுற்றிலும் ரவுண்டாக தைச்சிடலாம். தைச்சிட்டு சைடு வந்து நமக்கு வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்குது, அதனால் இன்னும் 2 இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று குட்டியாக ஒரு கோவை டிசைன் கட் பண்ணி இங்கிட்டு ஒன்று அந்த பக்கம் ஒன்று கொடுத்துடலாம். அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நிறைவாக இருக்குது, ரொம்ப பார்க்கவும் செமையாக இருக்கும். பொறுமையாக தைச்சிட்டு வாங்க, அவசரப்பட தேவையில்லை. பைப்பிங்கிட்ட நிப்பாட்டி கார்னரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிடலாம். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சிருங்க. தைச்சிட்டு நூலை கட் பண்ணிடலாம். நூலெல்லாம் வந்து அப்பைக்கப்போ கட் பண்ணுங்கள். நூல் இருந்துச்சுன்னா அது ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ 2 இது நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எப்பயும் போல் பைப்பிங் வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இது நீங்கள் பெருசு எப்படி வரைஞ்சி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சின்னதும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிடலாம். இப்போ வச்சு இது 2ஐயும் வச்சு தைச்சிடலாம். அது இந்த குட்டியாக 2 வைக்கிறது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து அது ஒன்றோடு முடிச்சிடலாம் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அது பார்க்கும்போது தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் சரி இன்னொன்று 2 குட்டியாக வச்சு இந்த பக்கமும் தைச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த பக்கமும் வச்சு தைச்சிடலாம். நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க.
பைப்பிங் மேலே தையல் விழுகக்கூடாது, கவனமாக அதில் தைங்க. எப்போ நீங்கள் தைச்சிங்கனாலும் பைப்பிங் மேலே தையல் விழுகாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அப்படி அசந்து விழுந்துருச்சு அப்படின்னா அதை யோசிக்காமல் பிரிச்சுட்டு மறுபடியும் தையல் போட்டுருங்க. ஏன்னா பைப்பிங் மேலே தையல் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு பைப்பிங் கொடுத்துக்கலாம். ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைனை. நான் இவ்வளோ அழகாக வருமெல்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு அழகாக வந்துச்சு. இப்போ வந்து நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். சைடு ஜாயின் பண்ணி கையெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த வயலட் கலரில் பைப்பிங் மட்டும் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் டிசைன் பண்ணலை. பண்ணியிருந்தால் இந்த 2 லைன் பட்டையாக கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னும் வேலை அதிகமாகும் அப்படின்ட்டு சரி பேக் சைடு நெக்க மட்டும் போதும் சிம்பிளாக அப்படின்ட்டு அது ஒன்று முடிச்சிட்டேன். வேணால் அந்த நீங்கள் நம்ம பட்டையாக கிராஸ் பீஸ் அடித்து திருப்பி நம்ம நெக்க வைப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த 2 பக்கமும், அதாவது இங்கே பூ கொடுத்துருக்கோம்ல, இது 2 பக்கமும் தைச்சி அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருந்தேன். இன்னும் செமையாக இருந்திருக்கும். இன்னும் வந்து முன்னாடி சேர்த்து நம்ம பண்ணியிருந்தோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். ஆனால் கலர் கரெக்டாக கிடச்சிது. பொறுமையாக உருட்டி நம்ம தைச்சிட்டு வரலாம். இது சில்க் காட்டன். நீங்கள் வந்து என்ன கிளாத்து கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் பைப்பிங் அந்த சில்வர் கலர் கொடுக்குறதும் சில்க் காட்டன் தான். இப்போ பர்பிள் கலர் பைப்பிங் கொடுக்குறதும் சில்க் காட்டன் தான். 2மே சில்க் காட்டன் தான். இது வந்து நல்ல பியூர் காட்டன் சாரீ. ஒரு மாதிரி சில்க் காட்டன் சாரின்னு சொல்லுவேன். சில்க் காட்டனும் இல்லை, அது ஒரு மாதிரி நல்ல காட்டன் சாரீ. ஆனால் பூ வந்து நிறையா இருந்துச்சு. ப்ளவுஸ் மட்டும்தான் ப்ளெயினாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த சாரீ. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேன்வாஸ் இல்லாதனால இந்த இடத்துல அழகாக உங்களுக்கு உருட்டாக பைப்பிங் நல்லா வரும். ஏன்னா கேன்வாஸ் நம்ம சேர்த்து வச்சு தைச்சிருந்தோம், கேன்வாஸும் மேலே தையல் போட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் எப்படி உருட்ட முடியும்? நம்ம உருட்டுறதுக்கு வராது. அப்போ வந்து பட்டையாக வரும் உங்களுக்கு பைப்பிங் அந்த இடத்துல. அதனால தான் சொல்கிறது, கொஞ்சம் விட்டு நம்ம கேன்வாஸில் இருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சில் பாதி அளவு நம்ம தையல் போடுற அளவு விட்டுட்டு கட் பண்ணால் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். அவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த தையல் போடலாம். பாசி வைக்கிறதுக்காக நம்ம இந்த எல்லாத்துலேயுமே வரைஞ்சி தையல் போட்டுடலாம். பாருங்கள், செமையாக இருக்குது. போட்டுட்டு நடுவில் ஒரு பட்டன் கொடுத்துடலாம். இந்த மாதிரி 3 இதாக கூட போட்டுக்கோங்க. தையல் போடையில் பாருங்கள், அது கேமரா சரியாக தெரியல. ஒன்றும் இல்லை, 3 கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கோட்லேயே வந்து இதுக்கு வந்து ரெட்டை நூல் கூட போடலாம். வந்து எனக்கு அப்போ தெரியாது ரெட்டை நூல் போட்டால் நல்லா வருமானாட்டு. ஆனால் சிங்கிள் நூல் தான் போட்டு தைச்சிருக்கேன். 4 தடவை போட்டு தைக்கும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும். இதுக்கு வரைஞ்சிடலாம். வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தையல் போடலாம். ஏன்னா இது மாதிரி கொடுத்து நீங்கள் பாசி வச்சிங்கன்னா வந்து ப்ளவுஸ் வந்து இன்னும் நல்லா நீட்டாக நல்லா கிராண்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் பிங்க் கலர் நூல் போட்டு தைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இந்த க்ரே கலர் பைப்பிங் கலர் நூல் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ. ஆனால் இந்த பிங்க் கலர் வந்து அவ்வளோவா தெரியல. க்ரே கலர் போட்டிருந்தா செம்மையாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வரைஞ்சது போலே அப்படியே தையல் போட்டுவாங்க. கொஞ்சம் நீங்கள் திருப்பி திருப்பி நம்ம 4 தையல் போடணும். அப்போ தான் வந்து
உங்களுக்கு அழகாக இருக்கும். இல்லை ரெட்டை நூல் போட்டு கோர்த்து போட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஒரு வளைவுக்கும் 4 தையல். இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. நம்ம பாசி கொடுத்துடலாம். எல்லாத்துக்கும் ஒரு பாசி. அடியில் திக்க போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இது கோல்டன் கலர் பாசி வைக்கிறேன். அவ்வளோதாங்க. நடுவில் ஒரு பட்டன் மட்டும் வச்சிடலாம். பாருங்கள், செம்மையாக முடிஞ்சிச்சு. இப்போ நடுவில் பட்டன் வச்சாச்சு. நான் மெட்டீரியல் கிளாத்திலே தான் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மேலே 2 லைன் கொடுத்துருந்தா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆனால் அடுத்த ப்ளவுஸ்க்கு கண்டிப்பாக பண்ணலாம். இதுதான் அந்த சாரீ. இந்த சாரீக்கு தான் அந்த ப்ளவுஸு. பாருங்கள், நம்ம இந்த சாரியில் இருக்க மாதிரி தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். அது இந்த பூ டிசைன் தான் நம்ம அதில் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.